சார் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சூப்பர் ரேலி சார். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். அந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம். அதே மாதிரி பழமொழி சொன்னால் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், டைம் பத்தாது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம கால் சைடில் வந்து 25,100 ₹45 பை பண்ண சொல்லியிருந்தோம். சரிங்களா? அது 65, 70 வரைக்குமே, அது 100 வரைக்குமே போச்சுங்க. ஆனால் நான் எக்ஸிட் கொடுக்க சொன்னது ₹20 எக்ஸிட் கொடுக்க சொல்லிட்டேங்க. போதுங்க. ₹45 பை பண்ணி ₹70னா ₹25 சார். நீங்கள் 2 லாட் எடுத்திருந்தா கூட உங்களுக்கு வந்து அன்றைக்கி ₹3000 ப்ராஃபிட் சார். ₹3000க்கு மேலே ப்ராஃபிட்டுங்க. சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், ஸ்கேப்லிங் நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா 9:15 மணிக்கு லைவில் வந்தேங்க. சரிங்களா? 9:45க்கு ட்ரேடிங் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். எல்லோரும் வீட்டுக்கு பொட்டி கட்டிட்டு வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான் ஸ்கேப்லிங்க. நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்போ டக்குன்னு என்ட்ரி கொடுக்கணும். டப்புன்னு நம்ம அதாவது டார்கெட்டே நான் போட சொல்ல மாட்டேங்க. அதுக்கப்புறம் ₹70 மேலே ₹100 வரைக்கும் போச்சுங்க. அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம ₹70 வச்சா போதும், எக்ஸிட்டே வெளியே வந்துருங்க. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் இறங்கிற போது வேணாம் அப்படின்ட்டு அவங்க எக்ஸிட்டே வெளியே வந்துட்டாங்க. எல்லாருமே ஹாப்பி. ஓகே சார், ஓகே. வாஷ் முடிஞ்சு போச்சு. நான் அதை லைவ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலை. இன்றைக்கி வந்து சப்ஜெக்ட் என்ன நான் எடுக்க போகிறேன் பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5,000க்கு வந்து நான் பை பண்ண சொல்லியிருந்தேன். கால் புட்டு அது வந்து ரெண்டுமே ப்ரீமியம் ஃபுல்லாக மெல்ட் ஆகி போச்சு. பக்கா சைடு வைஸ். இந்த வாரம் ஃபுல்லுமே சைடு வைஸ். ஏதாவது ஒரு அப் ட்ரெண்ட் ஏதாவது ஒரு பக்கம் போயிருந்துச்சுன்னா கூட ஏதோ ஒன்று நம்ம கேபிட்டலாக காப்பாற்றி கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ நம்ம அந்த கேபிட்டலும் இல்லை. நம்ம அதனால தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், இது யாரும் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வாரம் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆச்சுன்னா ட்ரை பண்ணலான்னு நான் சொல்லி தான் வீடியோவே போட்டிருந்தேன். சரிங்களா? அது வந்து ஃபுல்லும் மெல்ட் ஆகி போச்சு. நான் அதையும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி வந்து சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கால் சைடில் ப்ரீமியம் கம்மியாக இருக்குது. அதாவது பையில் வந்து ப்ரீமியம் கம்மியாக இருக்குது, செல்லில் வந்து ப்ரீமியம் அதிகமாக இருக்குது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம காசு எங்கே போகுதுன்னு சொன்னது நான் ஸ்டாக்கில் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். 3 அதாவது இன்ஸ்டிடியூட் ட்ரேடர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸு. நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸு தான் நம்ம வந்து F&Oவில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம். F&Oவில் ட்ரேட் பண்ணுறப்போ நம்ம வந்து கால் சைடும் பை தான் பண்ணுறோம், புட் சைடும் பை தான் பண்ணுறோம். ஆனால் கால் சைடும் செல் பண்ணலாம், புட் சைடும் செல் பண்ணலாம். கால் சைடும் ட்ரை பண்ணலாம், புட் சைடும் செல் பண்ணலாம். சரிங்களா? இப்போ வந்து கால் சைடில் வந்து ஒரு லாட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ₹3,000 ₹5,000 ஒரு லாட்ஸ் ரேட்டோட இருக்குது அப்படின்னா, செல் சைடில் பார்த்தீங்கன்னா ₹1,50,000 ₹2,00,000 வரைக்கும் வரும். உங்களுக்கு அந்த லைவ் வீடியோவில் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். சரிங்களா? இன்றைக்கி சப்ஜெக்ட் அதான். இன்றைக்கி வந்து பை பண்ணால் ஏன் கம்மியாக இருக்குது, செல் பண்ணால் ஏன் அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கு போட்டு காட்ட போகிறோம். சரிங்களா? நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ₹5,200 கேபிட்டல் போட்டிருந்தோம்ல, போட்டு கால் 2 பேர் பை பண்ணோம்ல, அதை பற்றி இப்போ காட்ட போகிறேன். ஃபுல்லாக 2 பக்கமும் வச்சு அரைச்சி தள்ளிட்டேன் சார். இது வரைக்கும் லாஸில் தான் இருக்குது. இப்போ வந்து டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 மணி கூட ஆகலை. இன்றைக்கி இதோட மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைமில் நான் நாளைக்கு இது போடுறேங்க. நேற்று நடந்ததுன்னு மட்டும் நான் சொல்கிறேன். சரி, நான் 25,065 நேற்று அதில் வந்து முடிச்சிட்டான். ப்ரீமியம் ₹7.30 தான் இருக்குது. ₹547 தான் ஒரு லாட்டோட ரேட்டே இருக்குது. ₹1,845 வந்து லாஸ். இதில் கால் சைடில் நம்ம வாங்கினது வந்து 1,392. ஆனால் நம்ம விற்றது பார்த்திங்கன்னா ₹1,845 மைனஸில் போயிட்டுருக்கு. சரிங்களா? அதே மாதிரி புட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ₹2,805 வாங்கினோம். இதில் ₹2,250 லாஸ். ₹555 தான் ப்ரீமியம். நேற்று சாயங்காலம் வரைக்கும் இதான் இருந்துச்சிங்க. சரிங்களா? ஆக்சுவலாக இன்றைக்கி சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகலாங்க. இன்றைக்கி சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ப்ரோக்கரேஜ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிங்க, நிஃப்டி ஓப்பன் பண்ணிக்கிங்க. சரிங்களா? நிஃப்டி ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், லோடிங்கில் இருக்குது. இன்றைக்கி சப்ஜெக்ட் என்னென்னு தெளிவாக சொல்கிறேன் கேட்டுங்க. நிஃப்டி ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இதில் இருக்குது ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணிக்கங்க. நான் வந்து 25,200 கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ₹20 ப்ரீமியம் போயிட்டுருக்குங்க. சரிங்களா? ₹20 ப்ரீமியம் போயிட்டுருக்குங்க. இப்போது 25,200 கால் ஆப்ஷனில் பை பண்ணால் ஒரு லாட்டோட ரேட் பாருங்கள் ₹1,481 இருக்குது. 25,200 கால் ஆப்ஷனில்
ஒரு லாட்டை பை பண்ணால் 1481 ரூபா இருக்குது. சரிங்களா? இதே வந்து 21,200 நம்ம செல் கொடுத்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், இது வந்து பை தான் இருக்குது. இந்த பக்கம் செல் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு லாட்டோட ப்ரைஸ் 2,44,450 ரூபா இருக்குது. கிட்டத்தட்ட 2,50,000 லட்சம் ரூபா இருக்குது. இதுக்கு உண்டான வித்தியாசத்தை தான் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேங்க. பை பண்ணால் 1,800 ரூபா தான் வருது, செல் பண்ணால் 2,50,000 லட்சம் ரூபா கேபிட்டல் வருது. என்ன காரணம்? சரிங்களா? இதை பற்றி தான் இன்றைக்கி நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேங்க. இது பை மட்டும் இல்லைங்க, இது பாருங்கள், செல்லில் போய் பாருங்கள், அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். 25,200 புட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன், 37 ரூபா இருக்குது. சார்ட் எடுத்துக்கிறேன், 37 ரூபா இருக்குது ஒரு ஷேரோட ரேட்டு. பை கொடுத்தோம் அப்படின்னா ஒரு லாட்டோட ப்ரைஸ் 2,850 ரூபா இருக்குது. சரிங்களா? அதே வந்து 25,200 நான் செல் கொடுத்தேன் அப்படின்னா ஒரு லாட்டோட ப்ரைஸ் 2,56,000 ரூபா இருக்குது. சார், பை பண்ணால் வெறும் வந்து 2,800 ரூபா தான், செல் பண்ணால் 2,56,000 ரூபா, இது எப்படி சார் இது? சரிங்களா? ஏன் அந்த ரேட்டு? அதுக்குண்டான வித்தியாசத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒரு நாளும் ஒன்று கற்றுக் கொடுக்கணும்னு என்னுடைய ஆசை தான். டைமிங் பற்ற மாட்டேங்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெளிவாக நான் சொல்லிக் கொடுக்குறேங்க. சரிங்களா? வாங்க, இதை பற்றி நம்ம நோட்டில் எழுதி தெளிவாக பார்க்கலாங்க. சார், பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 12 மணிங்க. இந்த டைமுக்கு நான் சொல்கிறேங்க, 22,200 கால் ஆப்ஷன். சரிங்களா? பையோட ஒரு ரேட்டு, ப்ரீமியம் ரேட்டு பார்த்தீங்கன்னா 18 ரூபாயில் இருக்குங்க. புட்டுக்கும் அதே, செல்லுக்கும் அதே 18 ரூபா தாங்க. சரிங்களா? ஒரு லாட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 1,346 ரூபாங்க. செல்லோட ஒரு லாட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 2,44,000 ரூபாங்க. சரிங்களா? 25,200 புட் ஆப்ஷனுங்க. இது வந்து கால் ஆப்ஷனுங்க, இது வந்து புட் ஆப்ஷனுங்க. சரிங்களா? புட் ஆப்ஷனில் பையோட 40 ரூபா ரேஞ்சு போயிட்டுருக்கு சார். இப்போது பையோட ஒரு லாட்டோட ரேட்டு 3,165 ரூபாங்க. செல்லோட அதே 40 ரூபா ரேட்டில் செல்லோட ஒரு லாட்டோட ரேட் பார்த்திங்கன்னா 2,56,000 ரூபாங்க. இதுக்கு சார் பையை விட செல் இவ்வளோ அதிகமாக இருக்குது, பை இவ்வளோ கம்மியாக இதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான வித்தியாசத்தை தான் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேங்க. தெளிவாக முதல்ல கேட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பையின்னா நாம் வந்து கால் சைடும் பை தான் பண்ண போகிறோம், புட் சைடும் பை தான் பண்ண போகிறோம். ஏன்னா இதுதான் ப்ரீமியம் கம்மியாக இருக்குது. சரிங்களா? இதுதான் ப்ரீமியம் கம்மியாக இருக்குது. நம்ம கம்மி காசை போட்டு நிறைய லாபம் சம்பாதிக்க போகிறோம். அதனால தான் நம்ம பை பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 ரூபான்னு எடுத்துக்கலாம். இந்த 18 ரூபா இருக்குது. சரிங்களா? ஒரு ஷேரோட ரேட்டு 18 ரூபா போயிட்டுருக்கு. நாம் இப்போ வாங்கினாலும் 18 ரூபாயில் தான் வாங்குவோம். சரிங்களா? நமக்கு லாஸ் ஆனால் எவ்வளோ லாஸ் ஆகும்? 18 என்ன ஆகும்? 17 ஆகும், 16 ஆகும், 15 ஆகும், கடைசியில் 0 ஆகி போயிடும். சரிங்களா? நமக்கு லாஸ் வந்தால் கடைசியாக 18 ரூபா வரைக்கும் தான் லாஸுங்கிறது வரும். சரிங்களா? அந்த 18 ரூபாய்க்கு கணக்கு பண்ணி தான் நம்ம வந்து 1,346 ரூபா வந்து ப்ரீமியம் கட்ட சொல்லி சொல்கிறான். லாபம் வந்தால் நமக்கு அன்லிமிட்டட் 20 ஆகலாம், 50 ஆகலாம், 70 ஆகலாம், 100 ஆகலாம், 1000 ஆகலாம், எவ்வளோ வேணால் வரலாம். நமக்கு லாபம் எவ்வளோ வேண்டுமானாலும் வரலாம். நஷ்டம் ஆனால் 18 ரூபாய் மட்டும்தான் வரும். அதனால்தான் பைக்கு ஒரு ப்ரீமியம் ரேட்டு 1,346 ரூபா. சரி சார், செல்லருக்கு ஏன் சார் 2,44,000 போட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா செல்லுங்க ஒரே ஒரு லாட்டோட ரேட்டு 2,44,462 ரூபா இருக்குங்க. சரிங்களா? இது வந்து நமக்கு நஷ்டம், இது வந்து நமக்கு லாபம். செல்லருக்கு பார்த்திங்கன்னா செல்லருக்கும் அதே 18 ரூபா ரேட்டு தாங்க. சரிங்களா? 18 ரூபா ரேட்டுங்க. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் நம்மளுக்கு கம்மியாக 17, 16, 15 கடைசியில் 0 வந்துச்சுன்னா அவருக்கு இதுதான் லாபம். 18 ரூபாயிலேருந்து ப்ரீமியம் கம்மியாகிட்டே போச்சு அப்படின்னா அவருக்கு அதுதான் லாபம். செல்லருக்கு அதிகபட்ச லாபமே 18 ரூபா தாங்க.
சரிங்களா? இதே வந்து 19, 20, 50, 100, 1000 அப்படின்னு போச்சுன்னா இவை அனைத்தும் செல்லருக்கு நஷ்டம். புரியுதுங்களா? நமக்கு வந்து நஷ்டம் கம்மி. நம்மளுக்கு லாஸ் ஆனாலும் இந்த ரூ. 1300 ப்ரீமியத்தோடு முடிஞ்சு போச்சு, லாஸ் ஆகிடும். லாபம் அதிகம், எவ்வளோ வேண்டுமானாலும் வரலாம். இந்த ரூ. 1300 13,000 மாறலாம், 1,30,000 மாறலாம், மார்க்கெட் மூவிங்கை பொறுத்து. ஆனால் வந்து இவருக்கு வந்து லாபம்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரூ. 18 தான் லாபமே வரும். சரிங்களா? அப்போ ரூ. 18 லாபம் வரும்னா இப்போ வந்து 18 பெருக்கல் 75 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரூ. 1,346 இந்த ஒரு லாட் எடுத்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரூ. 1,346 தான் லாபம் கிடைக்கும். அதுக்கு மேலே லாபம் வராது. சார், ரூ. 1,300 எதுக்கு சார் வந்து உங்கள் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை போட்டு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக எக்ஸ்பைரி டேயில் 0 பண்ணிடுவான். அதுக்கு தான் மார்க்கெட் வந்து பையர்ஸை 99% வந்து லாஸ் ஆகிற காரணம் இந்த செல்லர்ஸ்னால தான். மார்க்கெட்டு செல்லர் சைடு தான் மூவிங் ஆகும். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு லாபமே ரூ. 1,300 கொடுத்தா போதுங்க. உங்களுக்கு வந்து கேபிட்டலும் அதிகம், லாபமும் கம்மி. நஷ்டமாச்சு அப்படின்னா இந்த நஷ்டமாக அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா பையருக்கு வந்து லாபமாக மாறும். இந்த லாபம் வர அமௌண்ட் வந்து பையருக்கு நஷ்டமாக மாறும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா சார்? இந்த புரியலாம் கேளுங்க, இன்னொரு டைம் கூட நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து கால் சைடு எடுத்து பார்த்துட்டோமா, அடுத்து வந்து புட் சைடு எடுத்து பார்க்கலாம். இதை எடுத்து பார்க்கலாம். இங்கே வந்து பாருங்கள், 25,200 புட் ஆப்ஷன். இன்னொரு டைம் தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பையே, இது வந்து பார்த்திங்கன்னா செல்லு. இப்போது கரண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரூ. 40 இருக்குது. ரூ. 40 நம்ம இங்கே போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ மார்க்கெட் வந்து 39, 38, 20, 10, 0 அப்படி போகும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 50, 70, 100, 1000 அப்படி வரும் மார்க்கெட்டு. சரிங்களா? இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரூ. 40. பைக்கு வந்து ஒரு லாட்டோட ரேட்டு 40 பெருக்கல் 75, 40 பெருக்கல் 75 என்ன அமௌண்ட் வரும்னு பார்த்திங்கன்னா 3,165 சரிங்களா? 3,165 ஒரு லாட்டு வந்து நம்ம வாங்கிறதுக்கு. இதே செல்லர் வாங்கணும் அப்படின்னா புட் சைடில் 2,50,778 2,56,778 புரியுதுங்களா? நாம் வந்து வாங்கிய அமௌண்ட்டிலிருந்து வாங்கிய அமௌண்ட்டிலிருந்து இந்த பக்கம் கீழே இறங்கிச்சு, மேலே ஏறிச்சின்னா பையருக்கு லாபம். சரிங்களா? வாங்கிய அமௌண்ட்லேருந்து இது மேலே ஏறிச்சின்னா செல்லருக்கு நஷ்டம். அது எவ்வளோ வேணால் ஏறலாங்க. மார்க்கெட் கிராஸ் ஆச்சுன்னா எவ்வளோ வேணாம். அதனால் அதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. இதே வாங்கிய அமௌண்ட்லேருந்து குறைந்தது ப்ரீமியம் குறைஞ்சிச்சு அப்படின்னா பையருக்கு நஷ்டம். வாங்கிய அமௌண்ட்லேருந்து ப்ரீமியம் குறைஞ்சிச்சின்னா செல்லருக்கு லாபம். புரியுதுங்களா? நாம் இங்கே ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நாம் வந்து நஷ்டமாகறோன்னா அந்த பணம் செல்லருக்கு தான் போகும். நாம் லாபம் வருது அப்படின்னா செல்லர்கிட்ட இருந்து தான் பணம் நமக்கு லாபமாக கிடைக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சா என்கிட்ட கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக திருப்பி நான் சொல்லி கொடுக்குறேங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.